லதா, வானிலை ஆய்வு மையம் வேற என்ன அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்கிறது? எந்தெந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது? இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினமே இது புயலாக வலுவடையும். தற்பொழுது இது புயல் சின்னம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இது இன்று மாலையே புயலாக வலுவடைவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இந்த கண் பகுதி என்பது ஆந்திர கடற்கரையை நோக்கிதான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 28ஆம் தேதி இரவு அல்லது மாலை இந்த வேளையில் மசிலம்பட்டினம் அந்த காக்கிநாடா பகுதிக்கு அருகே தான் அது கரையை கடக்க இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இது தமிழகத்தினுடைய வட கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இது போன்ற மாவட்டங்களில் தான் மழையினுடைய தீவிரம் என்பது இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் மழையினுடைய தாக்கம் என்பது இருக்கும். முக்கியமாக இந்த புயல் சின்னமானது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து ஆந்திராவில் கடற்கரையில் கரையை கடந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் என்பது, அதாவது மழை தமிழகத்திற்கு ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாகவே இந்த மோம்தா புயலானது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவை இது கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழைக்கான ஒரு வாய்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த மழை ஒரு பெருமழை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு மிக கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையின் அளவு என்று நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. எனவே மக்கள் பெருமளவில் ஒரு அச்சம் என்பது இல்லை என்றாலும் கூட தேவையான முன்னெச்சரிக்கைகளை நாம் ஒரு புறம் மேற்கொண்டாக வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட பல்வேறு தரப்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றும் நாளை அதே போல மறுநாள் 3 தினங்களுக்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நாளையும் அதற்கு அடுத்த தினமும், அதாவது 27, 28 ஆகிய 2 தினங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பு சொன்னது போலவே புயலானது ஆந்திரா நோக்கிதான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து நெடுந்தொலைவில் அந்த புயல் சின்னமானது நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காற்றினுடைய திசையின் காரணமாக புயல் சின்னம் தொலைவில் இருந்தாலும் கூட அந்த வெளிவட்ட சுற்று காற்றினுடைய திசையின் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த புயல் நெருங்க காற்றினுடைய திசையை பொறுத்துதான் அந்த மழை பொழிவு என்பது இருக்கும். எனவே ஆந்திரா நோக்கி சென்றாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை தான் அது கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக அது அமைய போகிறது. எனவே சென்னை இன்றும் நாளையும் அதே போல மறுநாளும் கூட கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.